இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். தெய்வீக கதிர்வீச்சு அப்புறம் உலக பாதுகாப்பு இத பத்தின ஒரு ஆய்வோட முக்கிய விஷயங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 2025ல இருந்து சில நுட்பமான பேரழிவுகள் வரப்போதாம். இதுல தப்பிக்கணும்னா நம்மளோட தெய்வீக கதிர்வீச்சு அதிகரிக்கணுமா, அதாவது நம்மளோட ஆன்மீக ஆற்றல், நம்ம ஆறாவ சொல்றாங்க. சரி, அப்போ அந்த பேரழிவு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? முதல்ல ஆபத்து தண்ணிலிருந்து தான் தொடங்குமா. கதிர்வீச்சு மாற்றத்தால கடல்ல இருக்கிற சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் மேகத்தோட கலந்து மழையா பொழிஞ்சு மனுஷங்களுக்கு மனரீதியான குழப்பத்தை ஏற்படுத்துமா. இதை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி கூட நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லையா. அடுத்ததா, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? ஒருத்தரோட பாதுகாப்பும் சரி வெற்றியும் சரி அவங்க உடம்புல இருக்கிற அந்த தெய்வீக கதிர்வீச்சை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் கம்மியா இருந்தா ரொம்ப ஈஸியா பாதிக்கப்படுவாங்களாம். ஆனா அனுமன் மாதிரி அதிக ஆற்றல் இருந்தா எந்த சவாலையும் ஜெயிக்கலாமா. கடைசியா, இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? இதுக்கு ஒரு 3 வழிகளை சொல்றாங்க. 1, கூட்டா பிரார்த்தனை பண்றது. 2, உலக நன்மைக்காக சிவபுராணம் படிக்கிறது. 3, அதிக கதிர்வீச்சு இருக்கிற பசுவோட பாலை குடிக்கிறது. இந்த முயற்சிகள் மூலமா நம்ம ஆன்மீக ஆற்றலை அதிகப்படுத்திக்கலாமா. சுருக்கமா சொல்லணும்னா, வரப்போற இந்த நுட்பமான ஆபத்துகளை ஜெயிக்க ஆன்மீக வழியில நம்ம ஆற்றலை அதிகப்படுத்துறது தான் ஒரே வழின்னு இந்த ஆய்வு ஸ்ரீ சொல்லுது. லோபாமுத்ரா சமேத அகஸ்திய முனிவர்